12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் பயிற்சி 8.6 இல் 7ஆம் கணக்கு பார்க்கலாம். u of x, y equal to e power x sin y என்க. இங்கு x equal to s t square, y equal to s square t, s, t belongs to R. dou u by dou s, dou u by dou t காண்க மற்றும் s equal to t equal to 1 இல் அவற்றை மதிப்பிடுக என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பு u of x, y ஆனது e power x மற்றும் sin y என பெருக்கல்ல கொடுக்கப்பட்டிருக்கு. x மற்றும் y என்ற இரண்டு மாறிகளை சார்ந்து அமைந்துள்ளதால் பகுதி வகையீடு dou u by dou x dou u by dou y முதல்ல கணக்கிடலாம். dou u by dou x என்பது e power x ஐ பொறுத்த வகையீடு, e power x இன் வகையீடு e power x தான். sin y என்பது மாறிலி பெருக்கல்ல இருக்கிறதுனால அப்படியே எழுதிடலாம். dou u by dou y e power x மாறிலி எப்படி எழுதிட்டு sin y இன் வகையீடானது cos y ஆகும். x மற்றும் y என்ற மாறிகள் s, t என்ற இரண்டு மாறிகளை சார்ந்து அமைந்துள்ளதால் பகுதி வகையீடு தான் இங்கேயும் கணக்கிடுவோம். எனவே x என்ற சார்பை, அதாவது st ஸ்கொயர் என்ற சார்பை s ஐ பொறுத்தும் t ஐ பொறுத்தும் வகைப்படுத்தணும். இப்போ dou x by dou s என்ற பகுதி வகையீடு s ஐ பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது s-க்கு வகையீடு 1 பெருக்கல் t ஸ்கொயர் எனும் பொழுது மதிப்பு t ஸ்கொயர் ஆகும். dou x by dou t, t ஐ பொறுத்த வகையீடு s மாறிலி பெருக்கல் அப்படியே இருக்கும். t ஸ்கொயரின் வகையீடு 2t, இப்போ 2 st ஆகும் மதிப்பு. y இன் மதிப்பானது y equal to s ஸ்கொயர் t என கொடுக்கப்பட்டுள்ளது. dou y by dou s, s ஐ பொறுத்த வகையீடு 2s t. dou y by dou t s ஸ்கொயர் பெருக்கல் t ஐ பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு 1, எனவே s ஸ்கொயர் ஆகும். கணக்கிட வேண்டியது dou u by dou s மற்றும் dou u by dou t என்ற பகுதி வகையீடுகள். இப்போ dou u by dou s முதல்ல கணக்கிடுறோம்னா u என்ற சார்பானது s என்ற மாறி, x என்ற மாறியை முதல்ல சார்ந்து இருக்குது. x ஆனது s ஐ சார்ந்திருப்பதாக dou x by dou s எழுதுவோம். அதே போல் dou u by dou y பெருக்கல் dou y by dou s, dou y by dou s மதிப்புகளை பிரதியிடுவோம். dou u by dou x ஆனது e power x ஒரு sin y, dou x by dou s ஆனது t ஸ்கொயர் ஆகும். ப்ளஸ் dou u by dou y இன் மதிப்பானது e power x cos y, dou y by dou s என்பது 2st. x மற்றும் y இன் மதிப்புகளை பிரதியிடும் பொழுது x இன் மதிப்பானது s t ஸ்கொயர், sin y இன் மதிப்பானது s ஸ்கொயர் t பெருக்கல் ஒரு t ஸ்கொயர் ப்ளஸ் e power x, s இன் மதிப்பானது s t ஸ்கொயர், cos y, y இன் மதிப்பானது s ஸ்கொயர் t பெருக்கல் 2st அமைந்துள்ளது. இப்போ இந்த இரண்டு மதிப்புகளில் இருந்துமே நமக்கு பொதுவாக அமைந்திருக்கக்கூடிய மதிப்பை வெளியில் எடுக்கலாம். பொதுவாக அமைந்திருக்கக்கூடிய மதிப்புன்னு பார்த்துட்டோம்னா ஒரு t, அதே போல் ஒரு e power s t ஸ்கொயர் பொதுவாக அமைந்துள்ளதால் அந்த மதிப்புகளை வெளியில் எடுக்கிறோம். வெளியில் எடுக்கும் பொழுது மீதம் பிராக்கெட்டில் அமைந்திருக்கக்கூடியது முதல் உறுப்பில் t ஸ்கொயரில் ஒரு t எடுக்க போக மற்றொரு t sin s ஸ்கொயர் t என்பது மீதம் அமைந்திருக்கக்கூடியது. இரண்டாவது உறுப்பில் e power s t ஸ்கொயர் எழுதியாச்சு. ஒரு டீயை வெளியில் எடுத்துட்டு மீதம் அமைந்திருக்கக்கூடியது 2s பெருக்கல் cos of s ஸ்கொயர் t ஆகும். cos of s ஸ்கொயர் t. s மற்றும் t இன் மதிப்புகள் 1 என பிரதியிட்டு dou u by dou s இன் மதிப்புகளை கணக்கிடலாம். s equal to t equal to 1 எனும் பொழுது 1 எனில் dou u by dou s t இன் மதிப்பு 1 பெருக்கல் e power s 1 ஸ்கொயர் பிராக்கெட்டில் 1 பெருக்கல் sin of 1 ஸ்கொயர் பெருக்கல் 1 ப்ளஸ் 2s 1 cos of s ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பெருக்கல் 1. e பவர் 1 மதிப்பானது ஈன்னு எழுதிடலாம். பிராக்கெட்டில் sin 1 பெருக்கல் sin 1 எனும் பொழுது sin of 1 ப்ளஸ் 2 பெருக்கல் cos of 1. இது dou u by dou s இன் மதிப்பு. therefore dou u by dou s என்பது e பெருக்கல் sin of 1 ப்ளஸ் 2 பெருக்கல் cos of 1 ஆகும். அடுத்த பகுதி வகையீடாக dou u by dou t கணக்கிடணும். dou u by dou t என்பதை எப்படி எழுதலாம்? u என்ற சார்பானது x என்ற மாறியை சார்ந்துள்ளது, x ஆனது t ஐ சார்ந்து அமைந்திருக்கு. அதே போல் u ஆனது y ஐ சார்ந்து அமைந்துள்ளது, y ஆனது t ஐ பொறுத்து அமைந்துள்ளது. மதிப்புகளை பிரதியிடலாம். dou u by dou x இன் மதிப்பு e power x ஒரு sin y, dou x by dou t இன் மதிப்பானது 2st, dou x by dou t இன் மதிப்பு 2st. dou u by dou y என்பது e power x cos y, dou y by dou t இன் மதிப்பு s ஸ்கொயர் ஆகும்.
எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளை பிரதியிடலாம். எக்ஸ் என்பது இ பவர் எஸ் டி ஸ்கொயர், எக்ஸின் மதிப்பானது எஸ் டி ஸ்கொயர், சைன் ஒய்யின் மதிப்பானது 2st, ஒய்க்கு பதிலாக என்னன்னு பிரதியிடலாம் 2st, ஒய்யின் மதிப்பாக எஸ் ஸ்கொயர் டி. அது இல்லாமல் பெருக்கல்ல 2st என அமைந்துள்ளது. இ பவர் எக்ஸின் மதிப்பு st ஸ்கொயர், காஸ் ஒய்யின் மதிப்பானது எஸ் ஸ்கொயர் டி பெருக்கல் எஸ் ஸ்கொயர். இரண்டு மதிப்புகளில் இருந்தும் பொதுவாக எதை வெளியில் எடுக்கலாம்னா ஒரு எஸ் இ பவர் டி ஸ்கொயரை வெளியில் எடுக்கலாம். எஸ் பெருக்கல் இ பவர் எஸ் டி ஸ்கொயர். மீதம் அமைந்திருக்கக்கூடியது முதல் உறுப்பில் 2t பெருக்கல் சைன் ஆஃப் எஸ் ஸ்கொயர் டி என அமைந்துள்ளது. இரண்டாம் உறுப்பில் பார்த்துட்டோம்னா எஸ் இ பவர் எஸ் டி ஸ்கொயரை வெளியில் எடுக்கிறோம். மீதம் அமைந்திருக்கக்கூடியது மற்றும் ஒரு எஸ் காஸ் ஆஃப் எஸ் ஸ்கொயர் டி. மதிப்புகளை பிரதியிடலாம். எஸ் மற்றும் டியின் மதிப்புகள் 1 எனும் பொழுது டோ யூ பை டோ டி ஈக்குவல் டு 1 பெருக்கல் இ பவர் 1 ஒரு 1 ஸ்கொயர் 2 பெருக்கல் 1 சைன் ஆஃப் எஸ் ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பெருக்கல் 1 ப்ளஸ் எஸ்ஸின் மதிப்பு 1 காஸ் ஆஃப் 1 ஸ்கொயர் பெருக்கல் 1 இ பவர் 1இன் மதிப்பானது இ 2 பெருக்கல் 1 2 சைன் ஆஃப் 1 ப்ளஸ் 1 பெருக்கல் சைன் ஆஃப் 1 எனும் பொழுது காஸ் ஆஃப் 1 எனும் பொழுது காஸ் ஆஃப் 1. தேர்ஃபோர் தேவையான மதிப்பு டோ யூ பை டோ டி ஆனது இ பெருக்கல் 2 சைன் ஆஃப் 1 ப்ளஸ் காஸ் ஆஃப் 1 ஆகும். தேங்க்யூ.